இப்போ கல்யாணத்துக்கு ஜுவல்லரி வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. நம்பர் 1 பட்ஜெட். ஜுவல்லரி ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி உங்க பட்ஜெட் என்னன்னு கிளியரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜஸ், டாக்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. நம்பர் 2 கோல்ட் டைப். என்னென்ன வித்தியாசமான டைப்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் there are 3 different types of gold. நம்பர் 3 BIS hallmark. இது ரொம்ப முக்கியம். This is like a certificate for your gold jewelry. உங்க கோல்டு உண்மையிலே கோல்டா இல்லையாங்கிறது இதுதான் பார்த்து கொடுக்கும். இது 6 digit alphanumeric code that is inscribed in the jewelry. இது கண்டிப்பா செக் பண்ணுங்க. நம்பர் 4 மேக்கிங் சார்ஜஸ். இது அந்த கோல்ட் ஜுவல்லரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி from 3% to 100% வேரி ஆகும். ஸோ எப்பவுமே நீங்க ஜுவல்லரி வாங்கும் போது ஃபிக்ஸ்ட் ரேட் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ்ல பிரேக் டவுன் கரெக்டா கேட்டு வாங்கிக்கோங்க. நம்பர் 5 பையிங் இன் ஃபேசஸ். கல்யாணத்துக்கு நீங்க ஜுவல்லரி வாங்குனீங்கன்னா இது கண்டிப்பா நீங்க பண்ணணும். கோல்டோட விலை ஏறும் இறங்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால கோல்டு வாங்கும் போது எப்பவுமே ஒரே டைம்ல ஒன்னா போய் வாங்கக்கூடாது. டிவைட் பண்ணி பிரிச்சு வாங்கணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். கோல்ட் ஜுவல் வாங்குறது இஸ் நாட் ஈஸி டாஸ்க். அதை நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா ஸ்மார்ட்டா வாங்கணும். இந்த மாதிரி இன்னும் சில பாயிண்டர்ஸ்லாம் கேப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். வீடியோவை சேவ் பண்ணிட்டு உங்க நெக்ஸ்ட் பர்ச்சேஸை ஸ்மார்ட்டா பண்ணுங்க.